சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன் பாருங்க, சூப்பர் சார், சார் ஒரு படம் எப்படி பண்ணணும் உங்ககிட்ட இருந்தா சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னா, சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லலை, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கு சார், இவ்வளோக்கு 5 நாளைக்கு முன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறேன் சார். இப்படி இந்த மதங்களில் இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார், அதுவும் ஒரு தகப்பனே தான் பிள்ளைய இது பண்ணுறதுலாம் சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். அப்புறம் கூப்பிடவே இல்லை. ஆனால் படம் ரிலீஸ்க்கு பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நம்ம சொல்கிறத ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி இருக்கலாம். அதுக்கு டைம் இருக்கு, 5 நாள் டைம் இருக்கு. அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது. இதுக்கு சொல்ல வந்தேன், அவங்களுக்குலாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை, பக்குவம் இல்லை. இதே நான் இன்னொரு பெரிய இயக்குனர் ஒரு கதை சொல்றாரு. கதை சொல்லி முடிச்ச உடனே எந்திரிச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டேன். இங்க வந்திருக்காரா துப்பாக்கி டைரக்டர், கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான். ஆனா கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு கேள்வி கேட்டேன். சார் கேட்கலாமா? கேட்டேன் சார். இந்த படமே ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி படம் பண்றீங்க, எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னா யாருன்னு, பப்ளிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு விட்டுட்டேன். அதோட படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சு செகண்ட் ஹாஃப்ல அந்த ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த ஐஎஸ் ஆபீசர் அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். ஓஹோ, இவ்வளவு பெரிய டைரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாம திரைப்படத்துல பதில் சொல்லியிருக்காரு. அவருடைய பக்குவம் அது, அவருடைய பக்குவம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல கண்டென்ட் போய் சேரணும். அந்த காலத்துல ஒரு 10 தலையை வெற்றவன வில்லன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதே காரியத்தை ஹீரோ பண்ண வைக்கிறீங்க. இது எப்படின்னு எனக்கு புரியல. இதை நம்ம கொண்டாடுறோம், இது எப்படி சினிமான்னு ஏத்துக்கிறோம்? என்ன மெசேஜ் இளைஞர்களுக்கு சொல்ற? நீயும் கத்தி எடுத்துட்டு 10 பேரை வெட்டுனா? ஏன்னா இன்னைக்கு என்ற இளைஞர்கள்லாம் எப்படின்னா, ஹீரோ எந்த மாதிரி சட்டை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி சட்டம் வாங்கிக்கிறாங்க, எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க. ஹீரோ ஃபாலோ பண்றாங்க. அதனால தயவு செய்து உங்க காலை தொட்டு கொண்டு கேட்டுக்கிறார், நல்ல விஷயங்களை படங்களில் சொல்லுங்க. ஏதாவது நல்ல மெசேஜ் இருக்கு. சௌத்ரி சார் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, யோன்னு அவர் கூட, நான் ஒரு பையன் அனுப்புறேன் கதை கேளியா அப்படின்னாரு. சாலி கிராமத்து வீடு. அவர் அந்த கதை சொன்னார். உடனே நான் அவர் போய் சேர்ந்திருப்பாரோ இல்லையே தெரியல சௌத்ரி சார் ஆஃபீஸ்க்கு. நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன், எப்போ வேணும் சார் டேட்டு அப்படின்னு கேட்டேன். இந்த படத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன், எப்போ வேணும்னு கேட்டேன். அப்படி அந்த கதையின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை. அவர் பண்ணியிருந்த ஸ்க்ரீன் பிளே நான் அந்த முழு கதையை கேட்டேன். அப்போல்லாம் நான் விஜயோட மற்றவங்களாம் சொல்லுவாங்க, என்னென்னமோ 1008 கதைகள் சொல்லுவாங்க என்னை பற்றி. நான் கதை கேட்கும்போது விஜய் அப்பாவா கேட்கறதில்ல, ஒரு சாதாரண பப்ளிக் படம் பார்க்குற ஒரு பப்ளிக்காக தான் அந்த கதையை கேட்பேன் நான். அப்படி ஒரு பப்ளிக்காக 1-2 கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்வி கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சின்சியரான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக கேட்பேன். ஜால்ரா அடிக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்லை, ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர். என்ன அழகுன்னா, இந்த கதை ஜெயிக்கணும், நம்ம டைரக்டர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தான் சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் எல்லாத்துட்டையும் கதை கேட்குற எல்லாத்துட்டையும் கேள்விகள் தான் கேட்டு அனுப்புவேன். அதுக்கு சால்வ் பண்ணுறது அவங்க இஷ்டம், அதை ஏற்றுக்கிறது அவங்க இஷ்டம். இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்கிறது அவங்க இஷ்டம். அப்படி அதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு படம் பார்க்கும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்டோமே படத்தில் இல்லையே, அப்போ அதை உள்வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அப்படி பட்ட ஒரு இயக்குனர்